வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. பேராசிரியர் பழனிச்சாமி ஐயா அவர்கள் தொண்டாற்றி இன்பம் காண்போம் என்ற தலைப்பில் 1.5 மணி நேரம் உரையாற்றியிருக்கின்றார்கள். அன்பர்கள் மிக நீண்ட சொற்பொழிவை இப்பொழுது விரும்புவதில்லை, அவர்களுக்கு நேரம் இருப்பதில்லை என்ற காரணத்தை கருத்தில் கொண்டு ஐயா அவர்களின் சொற்பொழிவை சிறிதாக நாங்கள் இன்றைய நாளில் வேதாத்ரி அமுதம் சேனலில் ஒளிபரப்பு செய்ய இருக்கின்றோம். அதனால் அந்த நீண்ட நேர சொற்பொழிவின் 2வது பகுதியாக இப்பொழுது உங்களுடன் சமர்ப்பிக்கின்றோம். வலிமையான விதியை மதியை கொண்டு மாற்றுவோம் என்ற பொருளில் அமைந்த ஒரு சிறு பகுதியினை இப்பொழுது வெளியிடுகின்றோம். அன்பர்கள் கேட்டு பயன்பெறுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆனால் ஆன்மீக பயிற்சியிலே இணைவதும் அதோடு பக்குவம் அடைவதும் அதை மற்றவர்களுக்கு எடுத்துக் கொடுப்பதுமாக ஏற்றுக்கொள்கின்ற வாழ்க்கை முறையே உண்மையான தொண்டு வாழ்க்கை. இந்த தொண்டை ஆற்றுவதற்கு முதலில் தன்னை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். எந்த மகானுடைய சரித்திரத்தை ஆராய்ந்து பார்த்தாலும் தன்னை பக்குவப்படுத்திக் கொள்ளாது அவர்கள் மக்களிடத்திலே தொண்டுக்கு வரவில்லை. புத்தர் பிரான் அவதரித்த போது அவருடைய தந்தையார் அரண்மனை ஜோதிடர்களை அழைத்து ஒரு எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று கேட்கிறார். அவருடைய ஜாதகத்தை கணித்த ஜோதிட வல்லுநர்கள் ஒருவரை தவிர எல்லாரும் 2 கருத்து சொன்னாங்க. இவன் வாழ்க்கையிலே துன்பங்களை சந்திக்காத வரைக்கும் உலகத்தையே ஆள்கின்ற மிகப்பெரிய சக்கரவர்த்தியாக இருப்பான். துன்பத்தை சந்தித்து விட்டால் இந்த உலகத்தையே மாற்றியமைக்கின்ற ஆன்மீக மகானாக இருப்பான் என்று கருத்து சொன்னாங்க. ஒருத்தர் மட்டும் கருத்து சொன்னாரு, இவருக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லை, இருக்க மாட்டார். உலகத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு உண்மையான மெய்ஞானியாக பிரகாசிப்பார் என்று சொன்னார். ஆனாலும் யாருக்கு குடும்பத்தை விட்டு குழந்தை வெளியேற்பதற்கு மனசு வரும்? அதனால் வறுமை என்பதோ, துன்பம் என்பதோ, நோய்கள் என்பதோ, முதுமை என்பதோ கூட சித்தார்த்தனுக்கு தெரியக்கூடாது என்பதிலே அவருடைய தந்தையார் மிகவும் கவனமாக இருந்தார். சித்தார்த்த அரண்மனையை சுற்றிலும் எப்பவும் இளமைதான், சந்தோஷம்தான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வளர்ந்தும் கூட இறைவனின் தீர்ப்பு வேறுபடும் அல்லவா, அதையால் தடுக்க முடியாது. ஒரு நாள் வெளியே வர வேண்டிய வாய்ப்பு ஏற்பட்டது. தேர்ப்பாக நடு ரகத்தில் ஏறி வெளியே வந்தார். அவருக்காகவே காட்சியில் அமைந்தோ என்னவோ ஒரு திருவோடு தூக்கிக்கிட்டு போயிட்டு இருக்கிறான். ஏன்னா இந்த மனுஷன் இப்படி ஏதாவது கையில் வச்சுட்டு போயிட்டு இருக்கானே, ஒரே எலும்புத்தூர்மா இருக்கிறான், ஏன் இந்த கதி? அவனுக்கு வறுமை என்றான் தேர்ப்பாக. வறுமைக்கு என்ன காரணம் என்ன எனக்கு தெரியல என்ன தேர்ப்பாக. கொஞ்ச தூரம் போனாங்க. ஒரு வயதான ஒருவர் கையில கோலை ஒன்றை கொண்டு நடந்து போயிட்டு இருந்தார். ஏன் இருந்தாலும் இப்படி இருக்கிறாரு, கையில வேற கூடுதலாக ஒரு கம்பு வேற, உடல் நடுங்கிட்டு இருக்குது, என்ன அப்படின்னு கேட்கிறார். வயோதிகம். எனக்கும் வயது வருமா அப்படின்னு கேட்கிறார். இல்லைன்னு சொல்றதுக்கு தேர்ப்பாக நினைக்கிறான். அவருடைய வாய் ஆமான்னு சொல்லுச்சு. இன்னும் கொஞ்சம் போறாங்க. ஒரு மனிதன் பிணமாக இருக்கான். 4 பேர் அந்த பிணத்தை தூக்கிட்டு போறாங்க. இது என்ன அப்படின்னு கேட்கிறாரு சித்தார்த்தன். மனிதன் முடிந்து போனான், மரணம். அந்த பிணத்தை அடக்கம் செய்வதற்காக கொண்டு போறாங்க.
நானும் ஒரு வருஷத்து போயிடணும்னு கேட்குறான். இல்லைன்னு சொல்றதுக்காக விரும்புகிறான் தேர்ப்பாகன். அடவாய் ஆமான்னு சொல்லிச்சு. சரி திரும்ப அரண்மனைக்கு போகலான்னாரு. அரண்மனைக்கு வந்த உடனே ராஜ குருக்கள் எல்லாம் கூப்பிட்டு இது மாதிரி காட்சிகளை பார்த்தேன். வறுமை ஏன், முதுமை ஏன், நோய் ஏன், மரணம் ஏன் என்று கேட்டார். அவங்க இவருக்கு தகுந்த மாதிரி ஏதாவது பயம் சொல்லி பார்த்தாங்க. அவருக்கு நிறைய பெறவில்லை. இந்த கேள்விகளுக்கு உண்மையான காரணம் என்ன என்று அவருடைய அறிவு தெரியுது. ஆனால் அரண்மனையில் அதுக்குரிய பதில் கிடைக்கவில்லை. அதை தேடி தேடி சிந்தனை செய்து பார்த்தாங்க. அவருக்குள் இருந்த ஆள் மனது அரண்மனை விட்டு வெளியே போ வெளியே போ வெளியே போ சொல்லிட்டே இருக்கு. இருந்தாலும் மனைவி, கை குழந்தை, குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமை விட்டுட்டு வெளியே போறதா என்று எதிர்கேள்வி வருது. ஒரு மனைவி ஒரு குழந்தைக்கு நீ பச்சாதாபம் பார்த்தேன்னு சொன்னா சமூகத்தில் வாழ்கின்ற கோடிக்கணக்கான மக்களுக்கும் குழந்தைகளுக்கும் வழிகாட்ட தவறி விடுவார். நீ ஒரு குடும்பத்துக்காக பிறந்தவன் அல்ல, இந்த உலகத்தை மாற்றுவதற்காக பிறந்தவன், வெளிவா. இந்த உள் உணர்வு அவருக்குள்ளாக ஒரு பெரிய போராட்டத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்தது. ஒரு நாள் அதுக்கு முடிவும் வந்தது. ஒரு பௌர்ணமி நாளில் அரண்மனை விட்டு வெளியே வந்துட்டார். அதன் பிறகு எங்கே போனாரு, என்ன பண்ணாருன்னு அவருடைய அப்பாவாலையும் அவர் கண்டுபிடிக்க முடியல. நாட்டு மக்களுக்கும் எந்த செய்தியும் கிடையாது, நமக்கும் கிடையாது. சில ஆண்டுகள் கழித்து அவர் மக்களுக்கு அறிமுகமான போது புத்தர் பெருமானாக மரத்தடியிலே அமர்ந்து மக்களுக்கு போதனை செய்து கொண்டார். அப்போ ஏன் பல ஆண்டுகள் எங்கே போய் என்ன பண்ணாங்கன்றதெல்லாம் தெரியாது, என்ன செய்தாங்க என்ற கருத்தை சில மகான்கள் வெளிப்படுத்துறாங்க. இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதிலை தேடி வெளியே வந்த சித்தார்த்தன் காதமலையெல்லாம் சுற்றி அடைஞ்சு பல பேர் இடத்துல கேட்டு பல வகையான பயிற்சி முறைகளெல்லாம் செய்து செய்து பார்த்து உடல் மறந்த நிலையிலே வாழ்ந்த காலம் கூட உண்டு. உடலை அலட்சியப்படுத்தி, உணவை அலட்சியப்படுத்தி சாப்பிடாம இருந்த காலம் எல்லாம் உண்டு. அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாத அளவுக்கு உடல் சோர்ந்து போய் ஒன்றுமே செய்ய முடியாது விழுந்து கிடந்தார். அந்த அனுபவத்திலே கிடைத்தது தான் உடலை அலட்சியப்படுத்தினால் வாழ்க்கையில சாதிக்க முடியாது, உடல் தான் வாகனம். அப்ப இந்த உடலுக்கு உள்ள உணவையும் அதுக்குள்ள ஓய்வு எல்லாம் முறையாக கொடுக்க வேண்டிய நம்ம முதல் கடமை. தேகாலயத்தில் வாழ்கின்ற தெய்வத்தை மதிப்பது முதல் கடமை. ஞானம் அதற்கு துணை செய்ய வேண்டும் என்று பிறகு உடலையும் மதித்து அதுக்குள்ள செய்முறைகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு பிறகு ஞானத்தையும் பெற்றார். அப்படி பெற்ற அனுபவத்தை கொண்டு மக்களுக்கு போதிப்பதற்காக வந்தவன் தான் ஒரு அரச மரத்திலே அமர்ந்து தான் பெற்ற இறை ஞானத்தை, இறை சத்தியத்தை மக்களுக்கு அறிவித்தார். அன்புதான் உலக மகா சக்தி, அன்புதான் அனைத்தையும் வெல்லுகின்ற சக்தி, அன்புதான் தெய்வம் என்று அன்பை வெளிப்படுத்தி, அன்பை மையப்படுத்தியே ஒரு புதிய ஒரு கோட்பாட்டை அறிமுகப்படுத்தினார் புத்தகம். அந்த அன்பு அனைவரையும் ஈர்த்தது. அந்த காலத்தில் வாழ்ந்த எத்தனையோ மதவாதிகளை அப்பெல்லாம் இந்த தர்க்கவாதம் சொல்லுவாங்க. இவங்க தெரிஞ்சதை தான் அதிகம் சொல்லி இன்னொருத்தர் வாதம் பண்ணுவாங்க. அப்படி எத்தனையோ தர்க்கவாதிகளை இவர் சந்திக்கல, அவர்கள் இவரை வந்து சந்தித்து தோல்வி ஏற்றதும் உண்டு. இப்படி ஞானத்தில் உயர்ந்த அவர் ஏன் மக்களை நாடி வந்தார் என்று கேள்வி எழுப்பி பாருங்கள். மகரிஷி 35 வயதிலேயே ஞானத்தை பெற்றார். முழுமையான ஞானத்தை பெற்ற வயசு 35. ஆனா 60 ஆண்டுகளாக இந்த சமுதாயத்திற்கு என்று தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு
எத்தனையோ கேலி பேச்சுக்களுக்கும் அவமானங்களுக்கு இடையில் வாழ்ந்து காட்டினார். நமக்கு இன்றைக்கு மிக சௌகரியமான ஒரு வாய்ப்பு தான். பேசுறதுக்கு இடம் கொடுத்துட்றாங்க, உட்கார்ந்து கேட்க மக்கள் இருக்கிறாங்க. ஆனால் சாமிஜி பேச தொடங்கிய போது எத்தனை பேர் இருந்தாங்க கூட, எத்தனை பேர் அவருடைய கருத்துக்களை ஏற்று முழுமையாக வாழ்க்கையை பின்பற்றினாங்க. ஆனால் ஆன்மீகத்தில் பக்குவம் அடைவது அந்த வழிவகை ராஜபாட்டை அல்ல, அது கரடம் உண்டான ஒரு கடுமையான பாதை. அந்த கடுமையான பாதையை கடந்து வந்த பிறகு ஏன் மக்களுக்கு வழிகாட்டுவதற்காக தன்னை அர்ப்பணிக்கிறார்கள் என்றால், அறிந்தது சிவம், மணந்தது அன்பு. அந்த அன்பினால் துன்பப்படுகின்ற ஜீவன்களை பார்க்கின்ற போது அந்த துன்பத்திலிருந்து அவர்களை கைத்துக்கு விட வேண்டுமே என்கின்ற உணர்வு கடமையாக மாறுகிறது. அதனால் தான் பெற்ற இன்பத்தை இந்த வையகம் பெற வேண்டும் என்று தன்னையே உலகத்திற்காக அர்ப்பணித்துக் கொண்டவர்களே மகான்கள். தன் வாழ்க்கையை கூட பொருட்படுத்தாது, தன்னுடைய உடல் துன்பங்களை கூட பொருட்படுத்தாது, சமுதாய நன்மைக்காகவே தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்களே மகான்கள். அவர்கள் உணர்ந்த இறை சத்தியத்தையும் வாழ்க்கை நெறிகளையும் அன்றைக்கு காலகட்டத்திலே வாழ்கின்ற மக்களின் அறிவு நிலைக்கு ஏற்ப பல கோணங்களிலே இந்த வாழ்க்கை நெறிகளை வேதவியாசர் முதல் வேதாத்திரி மகர்ஷி வரைக்கும் பல மகான்கள் போதித்திருக்கின்றார்கள். இந்த வாழ்க்கை நெறிகளை புரிந்து அதை பயிற்சி செய்து நம்மை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். தொண்டு வாழ்க்கை என்பது அவ்வளவு எளிது அல்ல. ஏனால் தொண்டு செய்பவருடைய தகுதி அங்கே முதல் நிலை நிற்கும். தன்னை மேம்படுத்தி கொண்டு அந்த தகைமையை மற்றவர்களுக்கும் எடுத்து காட்டுகின்ற ஒரு வழிகாட்டியை தான் தொண்டனாக வருகின்றோம். உலகில் வாழ்கின்ற எல்லா மக்களுக்கும் ஜாதி மத இன மொழி பேதமின்றி தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர்களே மகான்கள். ஜெகத் குரு என்று சொல்லுவார்கள். உலகத்திற்கே வழிகாட்டி வருபவர்கள். மகிழ்ச்சியாக எளிமையாக தமிழ் மொழியிலே வைத்துக் கொண்ட உலக வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம். இந்த சேனலை உங்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.